ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்பவே சூப்பரான நல்ல டேஸ்டியான ஹோட்டல்லலாம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்தளவுக்கு டேஸ்டான ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் நல்லா சூப்பரான சைட் டிஷ், ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் கூட நல்லா சூப்பர் காம்போவாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, இந்த கல்பாசியை லேசாக கசக்கி அதில் போட்டுக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயம், அது நல்லா பொடியாக அரிஞ்சிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வெங்காயம் சாஃப்டாக நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி சேர்க்கணும். நம்ம தக்காளியை அரிஞ்சும் சேர்க்கலாம், இல்லாட்டினா நம்ம அரைச்சி கூட சேர்க்கலாம். அரைச்சி சேர்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கிரேவி. அதனால் நான் ஒரு 3 பெரிய சைஸ் பழமான தக்காளியாக நல்லா அரைச்சிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகட்டும். இப்போது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிட வேண்டியதான். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். நான் கரம் மசாலா இதில் சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் இதிலையே சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அப்பப்போ இந்த மசாலாவை கலந்து விட்டுக்குங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 பாக்கெட், அதாவது 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதில் உள்ள தோல்லாம் நீக்கிட்டு நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா அதில் கூட சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்க வேணாம். அது நல்லா கலந்து விடும்போதே நல்லா ஒரு நிமிஷம் போல் ஆனோன்னா அதுலேருந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது அப்பப்போ நடுவில் கலந்து விடுங்க. கலந்து விட்டு இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாகவே, குழம்பு நிறையா வேணும்னா தண்ணி கொஞ்சம் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இல்லை திக்காகவே வேணும்னா கொஞ்சம் அளவு கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு இப்போது நீங்கள் டேஸ்ட் பண்ணால் பார்த்துக்கலாம், உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா இல்லையான்னு. தேவைப்பட்டால் கொஞ்சம் இந்த நேரத்தில் அது கூட சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சு கொதிக்க வைங்க. ஒரு 5-6 நிமிஷம் கொதிச்சதுனாலே போதும். மஷ்ரூம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. நான் முதல்ல கரம் மசாலா கலக்க மறந்துட்டதுனால கடைசியாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கிறேன். இந்த கரம் மசாலா நம்ம முதல்ல சேர்த்துட்டோம்னா நம்ம இந்த எக்ஸ்ட்ரா டைம் தேவையில்லை. நல்லா 2 நிமிஷம் போல் ஆகிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக நல்லா வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் நறுக்குன்னா கொத்தமல்லி இலையும் சேர்த்து அதோட நல்லா கலந்துக்கலாம். கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நல்லா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. இது நல்லா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டத்தோடலாம் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம சூப்பராக பரிமாறிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மஷ்ரூம் கிரேவியை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மஷ்ரூம் கிரேவி கூட சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். நல்லா சூப்பராக இந்த மஷ்ரூம் கிரேவியை சப்பாத்தி மேலே எடுத்து ஊற்றி நல்லா இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. அதை பிச்சு நல்லா இந்த மஷ்ரூம் கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.